அஜய் குமார் அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் வந்து போட்டிருந்தாரு. ப்ரோ மை பட்ஜெட் இஸ் 30K, நீங்கள் ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர் மொபைல் சொல்லுங்க வித் லாங் ஓஎஸ் அப்டேட்டில் சொல்லுங்க. இருந்தாலும் OnePlus 12R அண்டர் 30Kல வருமானம் சொல்லுங்க. நான் 1 hour 2 hour கேம் பிளே இருக்கும். அப்புறம் எல்லாம் நார்மல் டே டு டே யூஸ் தான் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காரு. ஃபோன் கொஞ்சம் லாங் இயர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காரு. 12R இஃப் இன்கேஸ் உங்களுக்கு எப்பாவது ஸ்டாக் வருது 8256 வருது அப்படின்னீங்கன்னா வேற எந்த டீலுமே கிடையாது, டேரக்டா 12R வந்து சூஸ் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி கண்ணை மூடிட்டு வந்து சொல்லலாம். ஏன்னா பெட்டர் பேட்டரி லைஃப், பெட்டர் பர்ஃபார்மன்ஸ், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீசென்டான கேமரா. ஸோ அதனால பர்ஃபார்மன்ஸ்லேயே எந்த விதமான குறையா இருக்கும் போதுலாம் லாங் டர்ம் யூஸ் பண்ணும்போதும் வந்து பிரச்சனையே இருக்க போது பில்டு குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்கும். இதை தாண்டி வேற யாரெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா Realme GT6 வந்து இதே பட்ஜெட் செக்மெண்ட்ல சுத்திட்டு இருக்கு. ஏன் 29,000 அந்த மாதிரி பட்ஜெட் செக்மெண்ட்ல சுத்திட்டு இருக்கு. நீங்க அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சூஸ் வந்து பண்ணலாம். ஸோ பெட்டர் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல நான் சொல்றேன் இந்த 2 ஃபோன். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃபி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் தென் எனக்கு சைஸ் காம்பாக்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாமியோட 14CV வந்து சூஸ் பண்ணலாம். ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் ரொம்ப சின்னது. ஸோ அதை மட்டும் நம்ம மைண்டில் வந்து வச்சுக்கணும். சரிப்பா, எனக்கு இவங்க யாருமே வேணாம், எனக்கு இதை விட கம்மியாக 256GB வேரியன்ட் இல்லை 512 வேரியன்ட் அந்த மாதிரியே வேணும் அப்படின்ற மாதிரி நினைச்சீங்கன்னா iQOO Neo 10R இதே பட்ஜெட் செக்மெண்ட்ல வந்து சுத்திட்டு இருக்கு. நீங்க அதையும் வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். இப்போ நான் சொன்ன 3 ஃபோன்ஸ்ல iQOO Neo 10R தான் ஃபிளாட் டிஸ்பிளே. ஏன் iQOO Neo 10 சொல்லல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா iQOO Neo 10 கார்டு ஆஃபர்லாம் போட்டு தான், அதுவும் பேஸ் வேரியன்ட் தான் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா 30,000 ரூபாய்க்கு வந்து எடுக்க முடியும். அப்படின்ற போது இங்க கொஞ்சம் ஹையர் ரேம் இருக்கிற, ஹையர் ஸ்டோரேஜ் இருக்க வேரியன்ட் வந்து பாத்தீங்கன்னா 27,000 ரூபாய்க்கு கிடைக்கும் போது நான் அதை கன்சிடர் வந்து பண்ணுவேன். 8S Gen 3 நல்ல வெல் கேப்பபிளான ப்ராசஸர் அப்படின்றனால எனக்கு இல்லப்பா, எனக்கு இதெல்லாம் எதுவுமே வேணாம், எனக்கு கிளீனான UI தான் வேணும், எனக்கு லாங் அப்டேட் வேணும். நான் இப்போ சொன்ன எல்லா ஃபோன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கான மேஜர் அப்டேட், 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட். அதில் iQOO Neo 10Rல மட்டும் தான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் 15 வந்தனால 16, 17, 18 வரும். மிச்ச 3 ஃபோன்ஸ்க்குமே அவுட் ஆஃப் த பாக்ஸ் 14 வந்துச்சு. ஸோ அதனால ஆல்ரெடி 15 அப்டேட் வந்துட்டனால இன்னும் 16, 17 மட்டும் தான் வரும். ஸோ அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இல்லை எனக்கு கிளீனான UI தான் வேணும், வேற யாருமே வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நத்திங்க்கு வந்து போகலாம். ஆனால் நத்திங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ஃபார்மன்ஸை கொஞ்சம் எப்படி சொல்றது, மிச்ச காம்படிஷனில் இருக்கிற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியாது. இங்கே 7S Gen 3 யூஸ் பண்ணியிருக்கனால. இல்லைப்பா எனக்கு எல்லாமே ஓகேப்பா, எனக்கு வந்து நான் இன்னும் வெயிட் பண்ணி பிரைம் டே சேல் வரைக்கும் வெயிட் பண்ணுவேன், எனக்கு 31,000 ரூபாய்க்கு Pixel 8a வந்துச்சுன்னா கூட நான் எடுப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Pixel 8a வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங் டேர்ம் யூஸ்க்கு செம்மையாக இருந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்க போதில் சீக்கிரமாக வந்துடும். அப்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் அதில் OS அப்டேட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 7 வருஷத்துக்கான அப்டேட்ஸ் வந்து வரப்போது. Android 14 வந்துச்சு. ஸோ 2031 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்ஸ்க்கான கேரண்டி வந்து கொடுத்துருக்காங்க கூகுள் சைட்லேருந்து. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் டைமில் வரும்போது கூட 31,000 ரூபாய்க்கு வருதுன்னா 128GB வேரியன்ட் தான் வரணும். அதையும் நம்ம வந்து யோசிக்கணும். பேட்டரி லைஃப் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஸ்பீடும் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இப்போ நீங்கள் சொல்லுங்க, இப்போ நான் சொன்ன லிஸ்ட் ஆஃப் ஃபோன்ஸில் நீங்கள் எந்த ஃபோனை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத வந்து சொல்லுங்க.